அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பூண்டு மிளகாய் சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஒரு கடையில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா இருக்குல்ல, அது ஒரு 20 வர மிளகா போட்டு நல்லா எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருப்பாக்கிடக்கூடாது. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயில் ஒரு 20 பல் பூண்டு அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். ரொம்பையும் வறுத்துடக்கூடாது. லைட்டாக சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். கலர் சேஞ்ச் ஆன பிறகு அதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 2 தக்காளி நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வறுக்கணும். அதோட ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும், பார்க்கவே நல்லா. இதையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். அதுக்கப்புறம் அந்த காஞ்ச மிளகா, பூண்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மெலிசாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அதில் கல் உப்பு இருக்குல்ல, அது ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்க்கவே மெலிசாக இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் தாளிப்புக்காக ஒரு கடையை எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடையில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் உங்கள்கிட்ட இல்லாட்டி வேறு எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம கடுகு உளுந்த பருப்பு இருக்குல்ல, அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வரணும். நல்லா வெடித்து வந்த பிறகு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி நம்ம இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.